ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மார்ச் 14ஆம் தேதி வரை ஒரு மாதம் மாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சூரியன் ராகு கூட சேர்ந்து கிரகணமாவாரு 27/2/2026 2026 27 பிப்ரவரியில சூரிய கிரகணம் நடக்கும். அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் கேதுவோட சந்திரன் சேருவார். பௌர்ணமி சந்திரனா இருந்து கேதுவோட சேரும் போது சந்திர கிரகணம் நடக்கும். இந்த காலகட்டத்துல குரு பகவான் மிதுனத்திலையும் கேது சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி செவ்வாய் 10 நாள் மகரத்துல உச்சநிலையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 5 கிரகங்கள் கும்பத்துல 5 கிரகங்கள் சேர்றாங்க. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். இப்ப செவ்வாயை வந்து குரு பார்ப்பாரு. குருமங்கள யோகம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அது வந்து விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் குருமங்கள யோகம் நல்லது. அதே மாதிரி சூரியன் சிவராஜ யோகம் சூரியனுக்கு நல்லது. சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. சிம்மத்தை பார்ப்பாரு. கும்பத்துல இருக்கிற சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்குற சிம்மத்தை பார்க்கும்போது ஒரு தனி சிறப்பு. அதுவும் சிவராஜ யோகத்தோடு குரு பார்வையில இருக்கிற சூரியன் சிம்மத்தை பார்க்கறது இன்னும் தனி சிறப்பு. இன்னும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உச்சமடைவார். மீனத்துல சுக்கிரன் வந்து கடைசி 10 நாள் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதுவும் தனி சிறப்பு. இந்த காலகட்டத்துல ஒரு 4-5 தனி சிறப்புகள். அதனால வந்து எல்லா ராசிக்கும் எப்படிலாம் நல்ல நல்ல பலன்கள் நடக்க போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 3 பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப கும்பராசியில வந்து 5 கிரகங்கள் இருக்குதுங்க. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் அப்படின்னு 5 கிரகங்கள் இருக்கு. அது இல்லாம குருவோட பார்வையும் இருக்குது. கும்பராசிக்காரங்க இப்ப பாத சனியில இருக்கிறீங்க. விரைய சனி, ஜென்ம சனியை ஒரு 5 வருஷம் வந்து தும்சம் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு தான் ராகு இறங்கிட்டாரு. ராகு வேற இருக்கிறாரு உங்க ராசியில. இப்ப 10ஆவதுக்கு செவ்வாயும் வர்றாரு. அதனால கோவங்களை வந்து கொஞ்சம் குறைங்க. சரியா? கோவங்கள் வந்து வரத்தான் செய்யும். ராகு இறைவனால செவ்வாய் ராகு இணைனா ரொம்ப கடுமையா இருக்கும் கோவம். அதனால கோவங்களை வந்து கொஞ்சம் குறைங்க. இருந்தாலும் 3 சுபர்களும் தொடர்பு கொள்றாங்க. அதனால பெருசா வந்து பாதிப்புகள் இருக்காது தான். ஏன்னா சுக்கிரன், புதன், குருவோட பார்வை இருக்குதுனால பெருசா பாதிப்புகள் இருக்காது. கடைசி 10 நாள் வந்து சுக்கிரனும் உங்க ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. பொருளாதாரத்துல கொஞ்சம் பொருளாதார தடையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா உங்க 2ஆம் இடத்துக்கு கடைசி 10 நாள் சுக்கிரன் போயிடுவாரு. சுக்கிரன் போறதுனால சனி கொடுத்து வந்த இந்த பொருளாதார தடையை சுக்கிரன் வந்து கொஞ்சம் தள்ளி வைப்பாருங்க. அதனால பொருளாதார முன்னேற்றம்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அதிர்ஷ்டம் செயல்படும். 5ல இருக்கிற குரு பகவான் உங்க ராசியே பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா உங்க ராசியை பார்ப்பாரு. உங்க நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தைகள் அமையக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டத்துல குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம், லாபஸ்தானம், இளையதாரம்னு சொல்லுவோம். 11ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை. என்னதான் சனியோட பார்வை இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால மூத்த சகோதரிகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லை அப்படின்னு 2ஆவது திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா 2ஆவது திருமண வாய்ப்புகள்லாம் குரு பார்வையினால 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால 2ஆவது திருமணம்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி மூத்த சகோதர அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாவே இருக்கும். போன மாசம் வரைக்கும் சண்டை சச்சரவு இருந்ததுன்னா
ஏதோ சொத்து தகராறு, அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்க 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால 3ஆம் பார்வையா பார்ப்பாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி 3ஆம் பார்வையா உங்க 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாய் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. கல்வி, அதாவது தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி வீடு வாகனம் வந்து வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம், அதாவது பேப்பர்ஸ் எல்லாம் 1க்கு 2 முறை கொஞ்சம் யோசனை பண்ணி பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதான் செக் பண்ணி வாங்கிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி தாய்க்கு ஏதாவது உடல் உபாதைகள் வந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகி அதை சரி செஞ்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தடை தேக்கங்களை கொடுக்க தான் செய்வாரு. என்ன தடை தேக்கங்கள், ஏதாவது திருமண தடை அதெல்லாம் கொடுக்க தான் செய்வாரு. என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் அங்க சனியோட இணைஞ்சு உங்க 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கடைசி 10 நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். கடைசி 10 நாளைக்கு மேல குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் சுக்கிரன் அது கடைசி 10 நாளைக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இப்ப கடைசி ஒரு 10 நாள், அதாவது முதல் 10 நாள் வந்து உங்க 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் இல்லாத தன்மையை கொடுப்பாரு. அதை வந்து கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3யும் கொடுத்தீங்கன்னா தசாபுக்தி அடிப்படையில ஜனனகால ஜாதகத்தை வச்சு தசாபுக்தி அடிப்படையில என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது, இந்த 3யும் வந்து தெளிவா துல்லியமா சொல்லிடலாம். துல்லியமா வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.